ஹே காய்ஸ், வெல்கம் டு மௌனி மீடியா. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தமிழ் சினி இண்டஸ்ட்ரியில் ஒரு டேரக்டராக தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு ஆக்டராக வலம் வந்துட்டு இருக்க கௌதம் வாசுதேவ் மேனன் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் என்னென்ன படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி அவரோட லைஃப்பை ஒரு குட்டி ஸ்டோரியாக சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்கள். இவரோட நேட்டிவ் பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடு, கேரளா. இவரோட அப்பா வாசுதேவ் மேனன் ஒரு மலையாளி அண்ட் அம்மா ஒரு தமிழியன். இவர் வளர்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்ணா நகர், சென்னையில் தான். இவர் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு உத்ரா மேனன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. இவங்க என்னை அறிந்தால் மூவில ஒரு சின்ன ரோல்ல ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவர் படிச்சது இன்ஜினியரிங். ஆனா மூவியை டைரக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஆசை எதனால வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1984 வெளியான நாயகன் மற்றும் 1989 வெளியான டெட் போயட் சொசைட்டி அப்படிங்கிற 2 படங்களை இவர் பார்த்திருக்காரு. அந்த படங்களை பார்த்ததுக்கு அப்புறமா தான் இவர் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்காரு. இவர் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் தான் நிறைய டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா மூவி ப்ரொடியூசரான ராஜு மேனன் கிட்ட இவர் ஜாயின் பண்ணி ஒர்க்கை கத்துட்டு இருந்திருக்காரு. இவர் வெள்ளித்திரையில 1997 வெளியான மின்சார கனவு அப்படிங்கிற மூவில தான் அசிஸ்டன்ட் டைரக்டரா தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்றாரு. இவர் தமிழ்ல மொத்தமா பாத்தீங்கன்னா 13 படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் டைரக்ட் பண்ண இந்த படங்கள்ல 5 படங்கள் பாத்தீங்கன்னா இவர் காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைம்ல தன்னோட கிளாஸ்ல இருந்த ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டோரியை இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்திருக்காரு. ஸோ இப்போ இவர் என்னென்ன படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இவர் டைரக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் மூவி 2001 ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த மூவில மாதவன், ரீமா சென் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டைம்ல தான் மாதவன் ஒரு வளர்ந்து வர நடிகரா இருந்திருக்காரு. இவர் மணிரத்னம் அவர்கள் சொல்ற மூவிங்களா தான் பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணி நடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதனால கௌதம் வாசுதேவ் மேனன் கிட்ட உங்களோட ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் நீங்க மணிரத்னம் சார் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஆனா இவர் ஒரு டைரக்டரா இந்த விஷயத்த இன்னொரு டைரக்டர் கிட்ட சொல்ல தயங்கினாலும் வேற வழி இல்லாம கதையை அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா பெருசா மணிரத்னம் அவர்களுக்கு இந்த ஸ்டோரியை பிடிக்கல. ஆனாலும் மாதவன் பாத்தீங்கன்னா இந்த மூவில ஆக்ட் பண்ண ஓகே சொல்லியிருக்காரு. இந்த மூவில தான் பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டரான ஹரிஷ் ஜெயராஜ் அவர்களும் அறிமுகமாகிறாரு. இப்ப வரைக்கும் நிறைய பேரோட ஃபேவரட் மூவியா இருக்கக்கூடிய மின்னலே தான் இவரோட ஃபர்ஸ்ட் மூவி. அதுக்கப்புறம் 2003 ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மூவி பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல ஒரு ரியல் ஸ்டோரி பாத்தீங்கன்னா தொடர்கதையா வந்துட்டு இருக்கு. இது இவருக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. அதனால இந்த கதையை நம்ம ஒரு படமா எடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா விக்ரம், மாதவன், அஜித் இவங்களை எல்லாரையும் இந்த மூவில நடிக்க வைக்கிறதுக்காக கேட்டிருக்காரு. ஆனா அந்த டைம்ல அவங்க எல்லாருமே வேற வேற மூவில கமிட் ஆகி இருந்ததுனால இதுல நடிக்க முடியாம போயிருக்கு. இதுல ஜோதிகா அவர்கள் பாத்தீங்கன்னா லீட் ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சூர்யாவை இந்த மூவிக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. கௌதம் வாசுதேவ் மேனனும் பாத்தீங்கன்னா நந்தா மூவியை பார்த்ததுக்கு அப்புறமா இவரை இந்த மூவில கமிட் பண்ணியிருக்காரு. சூர்யா அவர்கள் இந்த மூவிக்காக நிஜ போலீஸான சைலேந்திர பாபு, விஜயகுமார் இவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு என்கவுண்டர் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. இந்த மூவி தான் பாத்தீங்கன்னா கௌதம் அண்ட் சூர்யா அவர்களுக்கு ஒரு மைல்ஸ்டோன் மூவியா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா வேற லெவல் ஹிட் கொடுத்த காக்கா காக்கா மூவி. அப்புறம் 2006 ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மூவியும் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. காக்கா காக்கா மூவி பெரிய ஹிட் கொடுத்த அப்புறமா கமலஹாசன் அவர்கள் இந்த மூவில நடிக்க ஓகே சொல்லியிருக்காரு. இந்த மூவி பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவிலே ஒரு பெஸ்டான த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுல வர நெகட்டிவ் கேரக்டர்ஸ் அவ்வளவு சூப்பரா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவிலையும் பாத்தீங்கன்னா ஜோதிகா அவர்கள் தான் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் 50 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணி வேற லெவல்ல ஹிட் கொடுத்த வேட்டையாடு விளையாடு மூவி. அதுக்கப்புறம் 2007 ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. அமெரிக்கன் மூவியான டெரைல்ட் அப்படிங்கிற மூவியை தான் இவங்க காப்பி பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த மூவில பாத்தீங்கன்னா சரத்குமார், ஆண்ட்ரியா சென் அண்ட் ஜோதிகா இவங்கெல்லாம் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜோதிகா இந்த மூவில நெகட்டிவ் ரோல் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பாத்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் ரிவ்யூ தான் வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம பாக்ஸ் ஆஃபீஸும் பாத்தீங்கன்னா பிலோ ஆவரேஜா தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா பச்சை கிளி முத்துச்சரம் அப்படிங்கிற மூவி. அப்புறம் 2008 ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இதுலயும் சூர்யா தான் லீட் ரோல்ல ஆக்ட் பண்ணியிருக்காரு. அந்த டைம்ல சூர்யா நடிச்ச பெரிய பட்ஜெட் மூவி இதுதான். அது மட்டும் இல்லாம சூர்யா அவர்கள் அப்பா மகன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேரக்டர்ல ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த மூவி ஒரு கமர்ஷியல் சக்சஸ் ஆன மூவி. ஆனா இது சூர்யா அவர்களோட கெரியர்ல ஒரு பெஸ்ட் மூவியா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம சூர்யா அவர்களுக்கு இந்த மூவில நேஷனல் ஃபிலிம்ஃபேர் அவார்டும் கிடைச்சிருக்கு. அதுதான் வாரணம் ஆயிரம் அப்படிங்கிற மூவி. அப்புறம் ஒரே ஆக்ஷன் மூவியாவே எடுத்துட்டு இருந்த இவரோட டைரக்ஷன் திரும்ப மின்னலே மாதிரியான ஒரு லவ் பேஸ்ட் மூவியை டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எடுத்துதான் இவரோட 6th மூவி. ஒரு மூவில பாத்தீங்கன்னா எப்பவுமே ஹீரோ அப்படி இல்லைன்னா ஹீரோயின் இவங்க தான் வேற லெவல்ல பாத்தீங்கன்னா ரீச் ஆவாங்க. ஆனா இந்த மூவில பாத்தீங்கன்னா ஹீரோ கூட சேர்ந்து நடிச்ச ஒரு கோ ஆக்டர் பயங்கர ஃபேமஸ் ஆகியிருப்பாரு. இது கண்டிப்பா நிறைய பேரோட ஃபேவரட் மூவியா இப்ப வரைக்கும் இருக்கும். அதுதான் விண்ணை தாண்டி வருவாயா அப்படிங்கிற மூவி. இந்த மூவியும் பாத்தீங்கன்னா மிக்ஸ்டான ரிவ்யூ தான் வாங்கியிருக்கு. அப்புறம் 2011 ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இது யூஎஸ்ல நடந்த ஒரு உண்மை
சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த மூவியோட கதையை எதை வச்சு பிரீஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபிரட் ஹிச்காக் அப்படிங்கிறவர் வந்து சைக்கோ அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதியிருக்காரு. அந்த நாவலில் வர கதையை வச்சு தான் இவங்க இந்த கதையை இன்னும் விரிவு பண்ணி எழுதியிருக்காங்க. இந்த மூவியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூ தான் வாங்கியிருக்கும். பாக்ஸ் ஆஃபீஸில் ஆனால் 2 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதுதான் நடுநிசி நாய்கள் அப்படிங்கிற படம். அப்புறம் 2012 ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இது வந்து ரேஷ்மா கட்டாலா அப்படிங்கிறவங்களோட கதையை அடிப்படையாக வச்சு படத்தோட திரைக்கதையை எழுதியிருக்காங்க. இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவா அவர்கள் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. இதில் சமந்தா அவர்கள் தான் வந்து ஹீரோயினா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவர் 3 காலகட்டத்தில் வர்ற மாதிரியான சீன்ஸ் இதில் நிறைய எடுத்திருக்கிறதுனால தன்னோட உடம்ப ரொம்பவே கஷ்டப்பட்டு குறைச்சிருக்காரு. அந்த மூவி தான் பார்த்தீங்கன்னா நீதானே என் பொன் வசந்தம் அப்படிங்கிற மூவி. அதுக்கப்புறம் 2015 ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மூவி தான் பார்த்தீங்கன்னா கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள் டைரக்ட் பண்ண லாஸ்ட் போலீஸ் பேஸ்ட் மூவி. இந்த மூவில ஹீரோ விட வில்லனா நெகட்டிவ் ரோல்ல ஆக்ட் பண்ணருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைல்ஸ்டோன் மூவி அப்படின்னு சொல்லலாம். இந்த மூவில இவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பயங்கரமா ஹிட் ஆகியிருக்கும். இந்த நெகட்டிவ் கேரக்டர்ல நடிச்சவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் விஜய் அவர்கள் தான். இவர் இந்த மூவியை பார்க்கறதுக்காக தியேட்டர் போயிருக்காரு. மூவி முடிச்சுட்டு வெளியே வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இவரை பார்த்துட்டு நிறைய பேர் இவரோட நேம் சொல்லி கத்தி அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர் கூட போட்டோ எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அலைமோதி இருக்காங்க. இதை பார்த்து இவர் கண் கலங்கி அளவே செஞ்சுட்டாரு. இவர் ஹீரோவா பல படம் நடிச்சப்ப கிடைக்காத அப்ரிசியேஷன் ஒரே ஒரு நெகட்டிவ் ரோல்ல இவருக்கு கிடைச்சிருக்கு. அந்த மூவி தான் 70 கோடிக்கும் மேல வசூல் பண்ண என்னை அறிந்தால் அப்படிங்கிற மூவி. அதுக்கப்புறம் 2016 ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மூவியோட ஸ்கிரிப்டை ஃபர்ஸ்ட் விஜய் அவர்களுக்காக தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த கேரக்டருக்கு இவர் கரெக்டா சூட் ஆக மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சிம்பு அவர்களை வந்து இந்த மூவிக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவில மஞ்சுமா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா லீட் ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியும் பாத்தீங்கன்னா பெரிய வெற்றி படமாலாம் அமையல. இதுவும் ஒரு ஆவரேஜான ரிவ்யூ தான் வாங்கியிருக்கு. அதுதான் அச்சம் என்பது மடமையடா அப்படிங்கிற மூவி. அதுக்கப்புறம் 2019 ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மூவி ஃபர்ஸ்ட் சூர்யா அவர்கள் கிட்ட தான் நடிக்க கேட்டிருக்காங்க. பட் சூர்யாவுக்கு வந்து ஸ்கிரிப்ட் இம்ப்ரெஸ் ஆகல. ஸோ தனுஷ் கூட இந்த மூவியை வந்து கமிட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மூவில நெகட்டிவ் ரோல்ல எஸ்.ஜே. சூர்யா அவர்களை நடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா அவர் வந்து இந்த மூவியை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இதுல மேகா ஆகாஷ் அவர்கள் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மூவியும் பாத்தீங்கன்னா மிக்ஸ்டான ரிவ்யூ தான் வாங்கியிருக்கு. அதுதான் என்னை நோக்கி பாயும் தோட்டா அப்படிங்கிற படம். அதுக்கப்புறம் 2022 ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மூவி நிறைய பேரால ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படம். ஏன்னா சிம்பு அவர்கள் வந்து பல வருஷம் கழிச்சு ஒரு சூப்பர் லுக்ல கம்பேக் கொடுத்த மூவி இதுதான். இந்த மூவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூவை வாங்கினாலும் பாக்ஸ் ஆஃபீஸ்ல 100 கோடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணிருக்கு. அதுதான் பாத்தீங்கன்னா சிம்பு அவர்கள் வேற லெவல்ல மாஸ் காட்டி ஆக்ட் பண்ணிருக்கக்கூடிய வெந்து தணிந்தது காடு மூவி. அப்புறம் ஃபைனலா 2017 வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூவியை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா கோவிட் காரணமா இந்த மூவியை வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண முடியாம போயிருக்கு. அது மட்டும் இல்லாம கோவிட்க்கு அப்புறமும் இந்த மூவியை வந்து ரிலீஸ் பண்ணவே முடியல. ஏன்னா பினான்சியலா நிறைய ப்ராப்ளம் ஆகியிருக்கு. இந்த மூவில விக்ரம் அவர்கள் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த மூவியை ஃபர்ஸ்ட் சூர்யாவுக்காக தான் ஸ்கிரிப்ட் எழுதி ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த டைம்ல அவர் வேற மூவில கமிட் ஆகிட்டதுனால இந்த மூவியை வந்து நடிக்கிறதுக்காக ஜெயம் ரவி அது மட்டும் இல்லாம ரஜினிகாந்த் அவர்கள் கிட்டயும் கேட்டிருக்காரு. ஆனா அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டேட் இஷ்யூஸ் காரணமா இந்த மூவில நடிக்க முடியாம போயிருக்கு. இந்த மூவி தான் இவரோட அப்கமிங் மூவியான துருவ நட்சத்திரம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மூவி எப்படி இருக்குன்னு. ஆனா ரிலீஸ் எப்போ ஆகும்னு சொல்லிட்டு எந்த டேட்டும் அனௌன்ஸ் பண்ணல. அவ்வளவுதாங்க, நான் 13 படங்கள் சொல்லியிருக்கேன். இந்த மூவில உங்களோட ஃபேவரட் மூவி எது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்க மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.